வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். கொழும்பில் விசேட பாதுகாப்பை உறுதிப்படுத்த தயாராகுங்கள் போலீசார். பாதாள குழுக்களின் பின்னணியில் உள்ள குழு குறித்து விசாரணை வேட்டை தீவிரம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகளை வெளியிட்டார் பிரதமர் ஹரணி. நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி கலந்துரையாடல். பயங்கரவாத தடை சட்டம் எப்போது நீக்கப்படும்? நீதி அமைச்சர் விடுத்த அறிவிப்பு. சஞ்சீவ கொலை தொடர்பில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிப்பு. தர்மபுர சந்தையின் சீர்கேடு சீர் செய்யப்படுமா? ஏங்கும் மக்கள். இருதய சிகிச்சைக்கான 3 மாத்திரைகள் இலங்கையில் அறிமுகம். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த மேலும் சில வாகனங்கள். நேபாளத்தில் இன்று அதிகாலையில் நில அதிர்வு. பாதாள குழுக்களின் பின்னணியில் உள்ள குழு தொடர்பில் புலனாய்வு பிரிவு விசாரணை வேட்டையில் இறங்கியுள்ளது எனவும் அரசியல்வாதிகளின் தொடர்பு பற்றியும் ஆராயப்படுகின்றது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டில் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திய அமைச்சர் நாமலுக்கு தொடர்பான விசாரணை அரசியல் பழிவாங்கல் அல்ல எனவும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறியவை வருமாறு: தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடவில்லை. அரசியல் அழுத்தங்களின் பேரில் விசாரணைகள் நடத்தப்படுவதும் இல்லை. கடந்த காலங்களைப் போல் எமது ஆட்சியில் நடக்காது. விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது நாமலா அல்லது வேறு நபர்களா என்பதை விசாரணை நடத்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே தீர்மானிக்கும். இந்த விடயத்தில் அரசியல் தலையீடுகள் இல்லை. பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் திடீரென ஒரே தடவையில் அதிகரித்துள்ள நிலையில் அதன் பின்னணியில் குழு ஒன்று உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பில் புலனாய்வு பிரிவு நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அதேபோல எமக்கு சில சமிக்கைகள் கிடைக்கின்றன. எனவே முறையான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயத்தில் நாம் பின்வாங்க மாட்டோம். தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்ற உறுதிமொழியை மக்களுக்கும் வழங்குகிறோம். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக நிச்சயம் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியல்வாதிகள் இதனுடன் தொடர்பு பட்டிருந்தால் விசாரணை நடத்தவும் நடவடிக்கை எடுக்கவும் நாம் தயங்கப் போவதில்லை என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. வைத்தியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு அமைவான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பிலும் தொழில்சார் செயல்பாடுகளை முன்னெடுக்கும் போது வைத்தியர்கள் முகங்கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, அரச வைத்திய அதிகாரிகள் சங்க தலைவர் வைத்தியர் சஞ்சீவ தென்னஹோன், செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச உள்ளிட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதிகள் தமது ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்ட நிதியை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பிரதமர் இதனை தெரிவித்தார். இதன்போது பிரதமர் நிதி தொடர்பான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். பிரதமர் இது தொடர்பில் மேலும் உரையாற்றுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2010 ஆண்டு முதல் 2014 வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு பயணங்களுக்காக 3572 மில்லியன் ரூபாயும், 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் மைத்ரிபால சிறிசேனவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 384 மில்லியன் ரூபாயும், கோட்டாபய ராஜபக்ஷ 2020 ஆண்டு முதல் 2022 ஆண்டு 2 வருடங்களில் 126 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளார். 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை ரணில் விக்ரமசிங்க 533 மில்லியன் ரூபாயையும், 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.8 மில்லியன் ரூபாயும் செலவிட்டுள்ளனர். நாமும் பணிகளை செய்துள்ளோம். நாமும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளோம். நாமும் மக்களுக்காக பணியாற்றியுள்ளோம். இந்த நாட்டை பிரதிநிதித்துவம் செய்துள்ளோம். ஆனால் அதற்காக நாம் மக்களுக்கு சுமையாக இல்லாமல் உரிய திட்டங்களுடனேயே பணிகளை செய்கிறோம். அவை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. இப்போது எங்களுக்கு கூறினீர்கள் தானே, பேச்சில் மாத்திரமல்ல செயலில் காட்டுங்கள் என்று. இப்போது நாங்கள்
நாங்கள் செயலில் காட்டியுள்ளோம் என்று பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விமானப்படையின் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான எதிர்கால செயல்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் வலுவான விமானப்படையாக இலங்கை விமானப்படையை வலுப்படுத்துதல், இலங்கை இராணுவம் மற்றும் கடற்படையின் முன்னெடுப்புகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இம்முறை பாதீட்டில் இலங்கை விமானப்படைக்கான ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் விமானப்படையில் தற்போது காணப்படும் தேவைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காலம் கடத்தவில்லை எனவும் இது விடயம் தொடர்பில் வழங்கப்பட்டு உறுதிமொழியை மீறப்பெறவில்லை எனவும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே நீதி அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். சர்வதேச மனித உரிமைகள் மூல தர்மங்களுக்கு கட்டுப்பட்டதாகவே புதிய சட்டம் கொண்டுவரப்படவுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என தேர்தலுக்கு முன்னரே தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது. அதேபோல ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தையும் நாம் எதிர்த்திருந்தோம். புதிய குழுவொன்றை நாம் நியமித்துள்ளோம். பழைய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பிலும் புதிதாக கொண்டுவரப்பட்ட சட்டம் தொடர்பிலும் இந்த குழு மீளாய்வு செய்யும். அடுத்த தேர்தல் வரை காலத்தை இழுத்தடிப்பதற்கான மீளாய்வு அல்ல இது எனவும் சுட்டிக்காட்டினார். அதேபோல பூகோள பயங்கரவாதம், பூகோள நூதன சவால்கள் என்பவற்றுக்கு முகங்கொடுக்கக்கூடிய வகையிலேயே பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்தை கொண்டுவர எதிர்பார்க்கிறோம் என நீதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்கும்பலை சேர்ந்து கனிமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. அதன்படி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன. கடந்த 19ஆம் தேதி காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து பாதாள உலக குழு தலைவரான கணையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இலங்கையில் துறைமுகம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு முதலீடு செய்ய ஜப்பானிய அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவருக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. ஜப்பானிய அரசாங்கம் அண்மையில் ஆரம்பித்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு உதவி திட்டத்தில் இலங்கையையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இசோமதா ஆகியோ தெரிவித்தார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு பிராந்தியத்தில் தேசிய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்காக ஜப்பான், சுவிட்சர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் திட்டம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதோடு அதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜப்பான் தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தெளிவுபடுத்தினார். டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் விமான நிலைய முதலீடுகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. விரைவில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜப்பானிய தூதுவர் இசோமதா அகியோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அழைப்பு விடுத்தார். இலங்கை புகையிலை நிறுவனமானது கடந்த வருடத்தின் 4வது காலாண்டில் வருவாய் மற்றும் லாபத்தில் சரிவை சந்தித்துள்ளது. குறைந்த விலையில் கடத்தப்பட்ட சட்டவிரோத சிகரெட்டுகளின் அதிகரிப்பு இந்த பலவீனமான செயல்திறனுக்கு காரணம் என அந்த நிறுவன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் இலங்கை புகையிலை நிறுவனம் 55.96 பில்லியன் ரூபாயை வருமானமாக ஈட்டியுள்ளது. இது முந்தைய வருடத்தின் 4ஆம் காலாண்டில் ஈட்டிய வருமானத்தை விடவும் சுமார் 4.5% குறைவு என இலங்கை புகையிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. கரைச்சி பிரதேச சபையின் கீழ் உள்ள தருமபுரம் பொது சந்தை அண்மை காலமாக உரிய முறையில் கழிவகற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சந்தையில் வாரத்தில் 2 நாட்கள் அல்லது வாரத்தில் 1 நாளே கழிவகற்றல் நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக சந்தை பகுதி தொடர்ச்சியாக கால்நடைகளின் உறைவிடமாக காணப்படுவதுடன் தற்பொழுது பெய்து வரும் மழை காரணமாக துர்நாற்றம் வீசுகின்றது. அத்துடன் ஆங்காங்கே கால்நடைகளின் எச்சங்களும் மழையில் கரைந்தோடி அசுத்தமாக்குகின்ற நிலையில் காணப்படுகின்றது. இச்சம்பவத்தால் நாளாந்தம் கொள்வனவு செய்ய வருவோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக
தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் காணப்படுவதாக சந்தை வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். மோரிசன் நிறுவனம் இருதய சிகிச்சைக்காக 3 மாத்திரைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கை மருந்து உற்பத்தி துறையில் 60 ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவத்துடன் மோரிசன் நிறுவனம் முன்னோடியாக திகழ்கிறது. இந்த நிறுவனம் இலங்கையில் முதல் முறையாக இருதய சிகிச்சைக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 மாத்திரைகளை அறிமுகப்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை புரிந்துள்ளது. இந்த புதிய உள்நாட்டு மருந்து உற்பத்தி மூலம் நோயாளிகள் மாத்திரைகளுக்கு செலவிடும் தொகையை குறைத்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாத்திரைகளை ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் எனினும் எந்த ஒரு மருந்தையும் ஏற்றுமதி செய்வதற்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டில் பயன்படுத்தப்பட வேண்டும் என அந்த நிறுவனம் கூறியுள்ளது. வணிக நோக்கம் மாத்திரமின்றி நோயாளிகளின் நலனை அடிப்படையாக கொண்டு இந்த மாத்திரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 5 வருடங்களாக அமல்படுத்தப்பட்டு வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதுடன் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 2வது தொகுதி வாகனம் நேற்றைய தினம் ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இதற்கமைய ஜப்பானில் இருந்து 196 வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன்படி வெகனார், அல்டோ, டொயோட்டா ஜரிஸ், டொயோட்டா ரோய்ஸ், வெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. டாலர் நெருக்கடி, கோவிட் தொற்று உள்ளிட்ட காரணங்களால் மோசமான பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்ட 2020ஆம் ஆண்டில் பல பொருட்களின் இறக்குமதியை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்துடன் வாகன இறக்குமதியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் கடந்த வருட இறுதியில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் ஆரம்பமாகும் பாடசாலை கிரிக்கெட் மாபெரும் போட்டிகளின் நிமித்தம் போலீஸ் சிறப்பு பாதுகாப்பு பொறிமுறையை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக சுமார் 1000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அறியப்படுகிறது. கொழும்பில் உள்ள பல முன்னணி விளையாட்டு வளாகங்கள் மற்றும் கிரிக்கெட் மைதானங்களில் எதிர்வரும் மாதத்தில் 30 முன்னணி ஆண்கள் பாடசாலைகளின் 15க்கும் மேற்பட்ட பிக் மேட்ச் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதன் போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பார்வையாளர்களின் பாதுகாப்புக்காகவும் சட்டவிரோத போதைப் பொருட்களை தடுக்கவும் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் குற்றவாளிகளை கைது செய்ய கணிசமான எண்ணிக்கையிலான போலீசார் சாதாரண உடையில் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இன்று அதிகாலை 6.1 டிக்டர் அளவில் நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிந்துபால் சவுக் மாவட்டத்தில் உள்ள பைரவகுண்டர் பகுதியில் இன்று அதிகாலை 2.51 அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நில அதிர்வு இந்தியா, திபெத் மற்றும் சீனாவின் எல்லை பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நில அதிர்வால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.